இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு செய்து வரும் உதவிகள் குறித்தும் ஆதரவற்றோருக்கு மேற்கொண்டு வரும் தங்களின் அறக்கட்டளை பணிகள் குறித்தும் பேசுகிறார் ஜோமன் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் ஜோ டெய்சி ராணி அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது ஜோமன் ஃபவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளையை நிறுவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கரம் நீட்டி அவர்களை தன்னம்பிக்கையோடு இந்த சமூகத்தில் வாழச் செய்வதற்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருவதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோயாளிகளுக்காகவே ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் வழியாக பல்வேறு அறக்கட்டளைகளினுடைய ஒருங்கிணைப்பை செய்து ஏராளமான சமுதாய பணிகளை முன்னெடுத்து வரக்கூடிய ஜோமன் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குனருமாக இருக்கும் ஜோ டெய்சி ராணி அவர்களை இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் திரு டெய்சி ராணி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மகிழ்ச்சி. உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளராக, ஒரு கவிஞராக, சொற்பொழிவாளராக பல அவதாரங்கள் உங்களுக்குள்ளால் இருந்தாலும் அவையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு சமூக போராளியாக நோய்களில் இருந்து மனிதர்களின் மனங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் நிறைந்த பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார். நன்றி. தொடர்ந்து இந்த ஜோமன் ஃபவுண்டேஷன் பத்தியும் உங்களுடைய பணிகள் பத்தியும் பேசுவோம். அதுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய இளமை காலம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய குடும்பம், இதை பற்றி இந்த அறக்கட்டளைக்கு வெளியே இந்த குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. என்னுடைய சொந்த ஊர், அதாவது பெண்களுக்கு அம்மா வீடு அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த ஊரை. என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டை. இப்ப சென்னையில வசிச்சிட்டு இருக்கோம் நாங்க. என்னோட கணவர் வந்து மென்பொருள் பொறியாளர். என்னுடைய கணவர் மென்பொருள் பொறியாளர். 2 பிள்ளைகள் இருக்காங்க, பள்ளி படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே மேம். திருமணம் வரைக்கும் புதுக்கோட்டையில தான் இருந்தீங்களா? ஆமா, திருமணம் வரைக்கும் புதுக்கோட்டையில தான் இருந்தேன். அதுக்கு என்னோட சின்ன வயசுல பட்டுக்கோட்டை மாவட்டத்துல வசிச்சுட்டு இருந்தோம். என்னோட இளமை கால நினைவுகள் பாத்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற நம்பிவயல் அப்படிங்கிற கிராமம். அப்பா அரசு பணியில இருந்ததுனால அங்க எங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அங்க இருந்தோம். அப்பா ஒரு நேர்மையான அரசு ஊழியர். அப்பா மாதிரி எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில விஷயத்துல ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போவாங்க. அப்பா இருந்தது வந்து பொதுப்பணித்துறையில ரொம்ப நேர்மையா இருந்த ஆமா, அந்த ஏரியா அப்பாவோட பணிபுரியும் காலத்துல அந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்பாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நேர்மையான அதிகாரி அப்படிங்கறதும் தெரியும். என்னோட அப்பா அம்மா பத்தி நினைக்கையில நான் கொஞ்சம் பெருமையாவே உணர்ந்துக்குவேன். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், அந்த அர்ப்பணிப்பு, அரசு துறையில இருந்தாலும் சமூகத்துக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட சில விஷயங்கள், அதெல்லாமே வந்து ரொம்ப பெருமையா இருக்கும். உதவணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்கு இல்லையா? அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இருக்கு. அரசு ஊழியரா இருந்தா கூட மக்களுக்கு தேவையானதை அரசு கிட்ட கேட்டு வாங்கி தரக்கூடிய சில போராட்டங்கள் எல்லாம் கூட அப்பா பண்ணியிருக்காங்க. அப்பா மேல சில தவறுகளும் சொல்ல முடியாத அளவுக்கு, அதே நேரம் மக்களுக்காக பேசுறாங்க அப்படிங்கையில வந்து அரசால எதுவுமே அப்பா மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க சார்ந்திருக்கிற சமூகத்துக்காக தான் வந்து பேசுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். சிறப்புமா. இப்ப வந்து உங்களுடைய கல்வி எங்க நடந்தது? எந்த கல்லூரி? பள்ளி கல்லூரி எல்லாமே புதுக்கோட்டையில தான். தொழில்நுட்ப படிப்பு தான் நான் முடிச்சிருக்கேன், பாலிடெக்னிக். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்.
8வது நீங்க வந்து படிக்கிறதுல இருந்தே கத்துக்கிட்டதுக்கும் பின்னால வந்த பணிக்கும் தொடர்பு இல்லை இல்லையா? தொடர்பு கிடையாது, தொடர்பு கிடையாது. நான் 8வது படிக்கிறதுல இருந்தே எனக்கு எனக்கு எழுத்து பிடிக்கும் அப்படிங்கறத நான் 8வது படிக்கிறதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போல இருந்தே கவிதை, கட்டுரை இது எல்லாத்துலயுமே வந்து கலந்துக்குவேன். இந்த போட்டிகள் இதெல்லாம் வந்ததுன்னா கலந்துக்குவேன். முதல் பரிசு கட்டுரை போட்டியில முதல் பரிசு என்னோட அந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஒரு 3-4 வருடங்கள் எங்க போனாலுமே அந்த முதல் பரிசு அந்த மாதிரி வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி தேசிய விருது வாங்கியிருக்கேன் 12வது படிக்கும் பொழுது தமிழுக்காக நடந்த கட்டுரை போட்டியில. எழுத்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்வம் தான் உங்களை வந்து தொழில்நுட்ப கல்லூரியில சேர்த்தா கூட உங்களை தமிழ் பக்கம் எடுத்துட்டு வந்திருக்கு இல்லையா? ஆமா. பத்திரிகை துறையில பணியாற்றிருக்கீங்க, குறிப்பா தலைமுறையுடைய இதழ் பிரிவுல பணியாற்றிருக்கீங்க. பத்திரிகை துறையில எப்படி இந்த துறை சார்ந்த ஆர்வம் ஏற்பட்டது? எப்படி பத்திரிகை துறைக்கு போகணுங்கிற உந்துதல்? இந்த கவிதை, கட்டுரை அப்படிங்கிற படைப்பு இலக்கியத்துக்கோடையோ அல்லது இலக்கிய தொடர்போடையோ பயணிப்பது என்பது ஒரு புறம், பத்திரிகை துறைக்கு பயணிப்பது என்பது இன்னொரு. இந்த போட்டிகளின் ஈடுபாடு, தேசிய விருது வரைக்கும் வாங்கக்கூடிய அந்த முயற்சிக்கு பின்னால அடுத்த கட்டமா பொதுவாக கவிதை புத்தகங்கள், கவிஞர் இது மாதிரியான அடையாளங்கள் தான் முதன்மை பட்டிருக்கணும். ஆனா நீங்க பத்திரிகை துறைக்கு, செய்தித்துறைக்கு எப்படி போறீங்க? எல்லாத்துக்குமே காரணம் என்னோட பெற்றோர்களை சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து நூலகத்தை நோக்கி கூட்டிட்டு போற பெற்றோர்கள் அவ்வளவா இல்லை. எனக்கு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா எங்களோட மாவட்ட மைய நூலகத்துக்கு போகும் பொழுது நான் மட்டும் போய் நிறைய நாட்கள் வந்து நான் மட்டும், என்னோட அப்பா இருப்பாங்க, நான் இருப்பேன், நூலகர் இருப்பாங்க. இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே நிறைய நாட்கள் நான் பார்த்திருக்கேன். அந்த வாசிப்பு அப்புறம் ஒரு எழுத்தாளனா, ஒரு படைப்பாளனா சமூகத்துக்கு வந்து என்னென்னலாம் செய்ய முடியும், என்னென்னலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கலந்து பேசியிருக்கேன். பேசும் பொழுது அதன் மாதிரி ஊர்னதுதான் என்னோட அந்த எழுத்து ஆர்வம். எழுத்து ஆர்வத்துல நான் பத்திரிகை துறையா இருக்கட்டும், இல்ல ஒரு படைப்பாளனாக இருக்கட்டும், நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாமே இப்ப செய்ய முடியல என்னால. இப்ப அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறது தெரியல. ஆனா செய்யணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் இருந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துலதான் எனக்கு, நான் திருமணமாகி சென்னை வந்த பிறகு புதிய தலைமுறை அப்படின்னு ஒரு பத்திரிகை வார இதழ் வந்து ஆரம்பிச்சாங்க. ஆமா, அதுல நான் முதல் பிரிவுல வந்து பணியாற்றின அனுபவம் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் உருவாக்கப்பட்டது வந்து அந்த புதிய தலைமுறையுடைய பணிக்காலம் தான் இல்லையா? ஆமா, பத்திரிகையாளரா நான் பத்திரிகையில கிட்டத்தட்ட ஒரு 30 பேட்டி அது மாதிரி ஒரு 2-3 வருஷம் நான் அதுல பணியாற்றிருக்கேன், எழுதியிருக்கேன். பயிற்சி பத்திரிகையாளராக தான் சேர்ந்தேன். அதன் பிறகு சூழல் காரணமாக என்னால தொடர்ந்து அதுல இயங்க முடியல, குழந்தைகள், குடும்பம் அப்படின்றதுனால அப்புறம் ஃப்ரீலான்சரா இருந்தேன். ஓகே மேம், இப்ப நீங்க வந்து எழுத்தின் மீது ஒரு ஆர்வம் இருக்குது, அப்படியே பத்திரிகை துறைக்கு வந்து பேட்டிகள் பண்றீங்க, பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தருணத்தோடு உங்களுடைய சமூக பணி துவங்கிடுச்சு இல்லையா? முழுக்க உங்களுடைய அடையாளம் வந்து ஒரு சமூக சேவகராக, குறிப்பா புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தொண்டு செய்யக்கூடிய ஒருத்தரா மாறிருக்கீங்க. இது எப்படி ஒரு கோஇன்சிடென்டான அனுபவமா, எப்படி ஒரு திட்டமிட்டு இந்த பணிக்கு வந்தீங்களா? எப்படி இந்த பணியினுடைய துவக்கம் பத்தி சொல்றீங்க? இது வந்து திட்டமிட்டது கிடையாது. ஏன்னா என்னோட புத்தியில இருந்தது எல்லாமே வந்து எழுதணும், ஒரு பத்திரிகையாளராக மிளிரணும், ஒரு படைப்பாளனாக இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம் எல்லாமே. இப்படி இருக்கும் பொழுது என்னோட பள்ளி தோழியோட எங்களோட நெருங்கிய குடும்ப தோழி அவங்களோட தம்பிக்கு வந்து புற்றுநோய் தாக்கி அவங்களோட அந்த தாக்கம் இருக்கு இல்லையா? எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து புற்றுநோய் ஒரு பெயரளவுல தான் எனக்கு தெரியும். ஆனா ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு பிரட்டி போடுது அப்படிங்கிறத அவனோட நோய் தாக்கத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து வளர்ந்தவன் ஒரு ஸ்டேஜ்ல என்னால அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியல. சோ அவனுக்காக நான் சில ட்ரஸ்டுங்களை போய் பார்த்து, அறக்கட்டளைகளை போய் பார்த்து அப்படி ஓட ஆரம்பிச்சதுதான்
இந்த பயணம். ஆமா, ஜோமன் ஃபவுண்டேஷன். ஆமா. அதன் பிறகு நம்ம இதை கொஞ்சம் சரியானபடி அரசு முறைகளோட பண்ணணும் அப்படின்றதுனால முறைப்படி பதிஞ்சு இப்போ ஒரு 10 வருஷமா நான் வந்து புற்றுநோயாளிகளோட குடும்பங்களுக்கு, அவர்களோட பிள்ளைகளோட படிப்புக்கு, அவங்களோட மருத்துவம், உணவு, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்னால என்ன முடியுதோ அதை என்னோட நண்பர்கள் கூட்டத்தோட உதவியோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா புற்றுநோய் சிகிச்சை அப்படிங்கிறது வெரி எக்ஸ்பென்சிவான ஒரு சிகிச்சை. சாதாரணமான ஒரு பரிசோதனையிலிருந்து துவங்கி ஒரு இன்ஜெக்ஷனுக்கான அந்த புற்றுநோய் கட்டியை சுருக்குவதற்கு போடப்படக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன், ஒரு முறை இன்ஜெக்ஷன் பயனுக்கு போடுறதுக்கே 15,000, 20, 25,000 ரூபாய் தேவைப்படக்கூடிய அளவுல அதனுடைய சிகிச்சை முறைகள் இருக்கும். சோ இவர்களுக்கு உதவி அப்படிங்கிறத வந்து எல்லோரும் முன் வந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்காது. ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவர்களுக்கு ஆடை கொடுக்குறோம், அவங்களை பராமரிக்கிறோம், பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்யறோம், இது மாதிரி சமூக சேவைகள் நிறையவே செஞ்சிருவாங்க. ஆனா இட்ஸ் வெரி காஸ்ட்லி அண்ட் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கறது தெரிஞ்சே அந்த பணிகள்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய உண்மையிலேயே மகத்துவம் தான். இப்ப இந்த பணி, இப்ப நீங்க வந்து ஒரு தோழியுடைய சகோதரர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார், அவர் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கணும், சிகிச்சைக்கு உதவியா இருக்கணுங்கிற அடிப்படையில உங்களுடைய அந்த மன தூண்டுதல் இருந்தது. அதுக்கு பிறகு அதுவே நம்முடைய முதன்மையான பணியாக இருக்கலாம், நம்ம இனி இருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான போக்கஸிங் எல்லாமே இந்த புற்றுநோய் சிகிச்சைக்காகவே அல்லது நோயாளிகளுக்காகவே பணியாற்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர்வதற்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு சம்பவமே உங்களை வந்து இந்த பணியை முழுமையா எடுத்து செய்ய வச்சுதா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதேனும் தூண்டுதல் இருந்ததா? இப்ப தூண்டுதல் அப்படின்னு பார்த்தா, எனக்கிட்ட அமௌண்ட் எதுவும் கையில இருக்காது, தொகைகள் எதுவும் கையில இருக்காது. அந்த நேரத்துல ஒரு உதவி கோரி ஒரு அழைப்பு வரும், என்னோட பிள்ளைக்கு வந்து பணம் கட்டணும், இல்ல என்ன அடுத்த வாரத்துல ஆப்ரேஷன், போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வரும். யாரோ சொல்லி ஒரு முகம் தெரியாத ஒரு அழைப்பு வரும். சரி பார்க்கலாம், என்கிட்ட இப்போ இல்ல, நீங்க சொல்லுங்க, விவரங்களை சொல்லுங்க, எந்த ஊருன்னு சொல்லுங்க, நான் என்னோட நண்பர் கூட்டம் அல்லது தன்னார்வலர்களை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுவேன். ஒரு கரெக்டா ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த தொகை எனக்கு என்னோட கையில எப்படியாவது வந்துரும். நான் வந்து இந்த உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த பணம் இருக்கு, இதை வந்து நீங்க உங்க மூலமா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்பனா இது ஏன் நம்ம கிட்ட வந்து கேட்கணும்? இவங்க யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்க எதுக்காக என்கிட்ட உதவி கேட்கணும்? அதே மாதிரி யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்க கிட்டே இருந்து இது மாதிரி ஒரு உதவி செய்யறதுக்காக பணம் வச்சிருக்காங்க, அதை நீங்க உங்க மூலமா பண்ணுங்கன்னு எதுக்காக என்கிட்ட அந்த செய்தி வரணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி, இதுதான் நம்மளோட இனிமே நாம பயணப்பட வேண்டிய பாதை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் என்னோட தம்பி கிட்ட இதை பத்தி நான் பேசினேன். சோ நம்ம குடும்ப நண்பர் அப்படின்றதுனால நம்ம அந்த தம்பிக்கு நம்ம உதவி பண்ணோம். இப்ப அடுத்து நான் இத கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னோட தம்பி உடனே யோசிக்கவே இல்லை, கண்டிப்பா உன்னால முடியும்க்கா, பண்ணு, நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்ல. அப்புறம் அதே மாதிரி உடனே பேரும் நாங்க முடிவு பண்ணோம், என்ன ஃபவுண்டேஷனுக்கு என்ன பேர் வைக்கலாம். ஒரே நாள் நைட்டு தான் ஜோமன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவோட பேரு தான் ஜோசப் மங்களம் அப்படிங்கறதோட சுருக்கம் தான் ஜோமன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வச்சோம். இதெல்லாம் ஒரு பிளானிங் கிடையாது, ஏன் இந்த பேரை சுருக்கி வச்சோம், ஏன் முழுசா வைக்கல, இதுக்கு எதுவுமே பிளானிங் கிடையாது. பேசணும், வச்சோம், ஒரு நல்ல விஷயம் செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறோம். இந்த பழக்கம் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எங்களுக்கு வந்தது, அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறது. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை வந்து தெரிவிக்கிற விதமா இந்த பேரை வச்சோம். இதுதான் காரணம். இதை நான் தொடர்ந்து கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எனக்கு மேல ஏதோ ஒரு சக்தி அல்லது என்னோட நண்பர்களோட கூட்டம் அது வந்து என்னை இயக்கிட்டு இருக்கு, அதுதான் உண்மை. அருமை. சரிங்க மேம், இப்ப புற்றுநோயாளிகளோடு பயணிப்பது அப்படிங்கிறது மனோரீதியாக நமக்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எல்லா புற்றுநோய்களும் சாதாரணமான புற்றுநோயாக இருக்கிறது இல்ல, ரொம்ப கடுமையான வலி உள்ள
காயங்கள் இருக்கும், ரொம்ப பெரிய அவஸ்தைகள் இருக்கும், சாப்பிட முடியாம கஷ்டப்படுவாங்க, ரொம்ப பலவீனமாக அவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு சூழல்களை சந்திப்பாங்க. பெரும்பாலும் இது மாதிரியான புற்றுநோய் சிகிச்சை மையங்களுக்கு எல்லாம் போகும்போதே ஒரு கனத்த இதயத்தோட தான் நாம வெளியேற வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக புற்றுநோயாளிகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன மாதிரியான மன உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? தொடர்ந்து புற்றுநோயை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பக்கம் ஒரு பணியாக இருந்தாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பழக்க வழக்கங்கள் புற்றுநோயை உருவாக்கி கொள்வது, வாங்கிக்கிறது மாதிரியான இல்லையா, அவங்களே போய் வாலண்டரா வாங்கிக்கிறது மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. இது மாதிரியான பணிகளை தடுக்கிறது, விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை செய்யறது, இப்படின்னு இந்த புற்றுநோய்களோடு சேர்ந்து இன்னும் நிறைய சேவைகள் இருக்கு, வேலைகள் இருக்கு. நீங்க எந்த மாதிரியான பணிகள்லாம் இந்த புற்றுநோயாளிகளுக்காக செய்றீங்க? மனத்தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுவயது மரணங்கள் வருது இல்லையா, நிச்சயமா அந்த சிறுவயது மரணங்கள் எல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது சில நேரத்துல. எதுக்காக இவங்க பிறக்கணும், எதுக்காக இவங்க இவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ள ஒரு 70-80 வயசு மனிதர் அனுபவிக்கக்கூடிய வலி வேதனைகள் நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாத பருவத்துல ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு கூட அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. அதே நேரம் அந்த ஒரு 12-13 வயசு பிள்ளைகள், அப்புறம் கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், இவங்கெல்லாம் அந்த பாதிப்புக்கு உள்ளாகி அவங்க மரணமாவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தாங்கவே முடியாது. என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி போயிடும். அதே மாதிரி இந்த புற்றுநோயாளிகளுக்கு உதவும் பொழுது தவிர்க்க முடியாத என்னுடைய நண்பர்கள் மூலமாக சில விபத்துனால படுக்கையில இருக்கிறவங்க, அதே மாதிரி பொருளாதாரம் ரொம்ப இல்லாம சிறுநீரகம் செயலிழந்து வாரம் ஒரு 2 தடவை 3 தடவை டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இப்படியான மனிதர்களிடமிருந்தும் கோரிக்கை வர ஆரம்பிச்சது. அதன் பிறகு இந்த இந்த கேட்டகரியை நான் சேர்த்துக்கிட்டேன் உதவி பண்றதுக்கு. இப்ப நம்மளோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23-24 ஃபேமிலி இப்ப நம்மளோட உதவி மூலமா ஒரு பாதி, அவங்களோட எல்லா சுமையும் நம்ம சுமக்க முடியாது, ஒரு 50% அல்லது ஒரு 70% அப்படியே அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு 20-23 ஃபேமிலி இப்போ இருக்காங்க. இந்த மாதிரி புற்றுநோயாளிகளுடைய குடும்பங்களை பராமரிக்கிறது அப்படின்னா, முதல் கட்டமாக அந்த புற்றுநோயாளி சிகிச்சைக்கே ஒரு பெரிய தொகை செலவு செய்ய வேண்டியிருக்கும். அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகள், அவங்களுக்கு போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள், டெஸ்ட் எல்லாமே வந்து அதிக செலவினம் உடைய ஒரு நோயாக தான் இந்த புற்றுநோய் இருக்கு. அதே மாதிரி அந்த குடும்பத்தினுடைய தேவையும் பார்க்கணும். ஏன்னா அந்த குடும்பத்துல பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு இருக்கு. ஒரு மாதத்திற்கு ஒரு புற்றுநோயினுடைய தாக்கம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா அவரால் வேலைக்கு போக முடியாது, இல்ல வேலைக்கு போக முடியாது. சோ குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைன்னு இருக்கு. சோ ஒரு பேஷண்ட்டுக்கு பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறது இப்படி எல்லாத்துக்குமான தேவையுமாக போய் அது நிற்கும். நம்ம நினைச்சது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து 20,000 ரூபாய்ல 25,000 ரூபாய்ல முடிஞ்சிரும்னு ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம மருத்துவமனைக்கு போக முடியாது. அப்படிதான் அந்த மருத்துவ சிகிச்சை இருக்கு. சோ இது மாதிரியான ஒரு சூழல்ல சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு அவசர தேவை அப்படின்னா அதை எப்படி சமாளிப்பீங்க? அவங்க உங்களை வந்து கேக்குறாங்க, சரி உங்களை நம்புறாங்க, அவங்க பிள்ளைங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு, குடும்பத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நீங்க எப்படி பொறுப்பேற்கிறீங்க? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யறீங்க? அதாவது என்னோட அறக்கட்டளையில நிறைய பொருளாதாரம், நிறைய தொகைகள், நிறைய நன்கொடைகள் அப்படி கிடையாது. ரொம்ப சின்ன அளவுலதான் எனக்கு வரும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வேற வேற அறக்கட்டளைகள் இருக்கு இல்லையா, இப்ப வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான அறக்கட்டளைகளை நான் கை காமிச்சு விடுவேன். கண்டிப்பா அவங்களுக்கு உதவி கிடைச்சிரும். இது ஒரு வழி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா படுக்கை, அதாவது இவங்க திரும்பி மீள மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அந்த நோயாளிகளை வீட்டுல வச்சிருப்பாங்க, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வரும் இல்லையா, நம்ம இப்படி படுக்கையில இருக்கோம், நம்மளால எதுவும் செய்ய முடியல, நம்ம ஆசைப்பட்டதை கூட சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய நோயாளிகள் வந்து வாய்விட்டே புலம்பியிருக்காங்க. சோ அந்த மாதிரியான நோயாளிகள்
வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அத என்னோட ஒரு சிறு தொகை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நம்பிதான் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது சில நோயாளிகள் இனிமே அவங்க திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில வீட்டுல இருக்கும் பொழுது தன்னால நம்ம குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியல, நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியல, நமக்கு எதுவும் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நோயாளிகள் மன அழுத்தத்துக்கு உள்ளவாங்க. அவங்கள மாதிரியான நோயாளிகளுக்கு, அதாவது வீட்டுல படுக்கையில இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு அவங்களுக்கு அவங்களோட மனக்குறைகளை அவங்களுக்கு ஒரு ஆறுதலா என்னால என்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். இன்னொன்னு, ஒரு நோயாளி இறப்புக்கு பின்னாடி அது ஆணா இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கப்படும் இல்லையா. அப்படியான சூழல்ல அந்த பெண்ணுக்கு அதன் பிறகு குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கான ஒரு வாழ்வாதாரம், ஒரு தொழில், வருமானம் வர அளவுக்கான ஒரு தொழில் கத்து கொடுத்துட்டு தான் நான் அந்த குடும்பத்தில இருந்து அவங்களுக்கு உதவி பண்றதை நான் நிப்பாட்டுவேன். இது மாதிரி சில குடும்பங்களுக்கு 6 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்ப இந்த சிகிச்சை சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தனியார் சிகிச்சை முறைகள் ரொம்ப அதிகமான கட்டணமாக இருக்கு. ஆனா இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் இது மாதிரி செய்யும் போது அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள் இது மாதிரியான இடங்களை அணுகிறது, அங்க இருந்து கொஞ்சம் செலவினங்களை குறைத்து இது மாதிரி நல்ல சிகிச்சைகளை வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான முயற்சிகள் எந்த அளவுக்கு கை கொடுக்குது மேம்? இப்ப வறுமையின் கீழ் இருக்கக்கூடியவங்களும் பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகள்ல தான் இந்த சிகிச்சை அதிகமா எடுத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகிறத பார்த்து தெரியுது. நீங்க எப்படி உங்களுடைய சிகிச்சை முறைகளை அமைக்கிறீங்க? இப்ப ஒரு நம்மளுக்கிட்ட உதவி கேட்கறவங்க ஒரு 3வது மனுஷங்களா தான் இருப்பாங்க. ஆமா. அதனால சிகிச்சை சார்ந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்றதோ பரிந்துரைக்கிறதோ ரொம்ப கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு ஒருவேளை நாளைக்கு தவறாக போயிடலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த சிகிச்சை முறைகளை நான் அவங்க வழியிலே விட்டுட்டு அவங்களுக்கு பண உதவி, அவங்களுக்கு தேவையான வேற என்னென்ன உதவிகள் தேவையோ அது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம நம்ம கிட்ட கேக்குறாங்க இல்லையா, எங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுக்கு நான் சில மருத்துவமனைகள் பரிந்துரை பண்ணுவேன், அரசு சார்ந்த மருத்துவமனைகள் பரிந்துரை பண்ணுவேன். நீங்க சொல்ற மாதிரி தனியார் மருத்துவமனைகள்ல நிறைய செலவு வருது. ஆனா தனியார் மருத்துவமனையில என்னென்ன மாதிரியான சிகிச்சை பண்றாங்களோ அதை விட ரொம்ப அருமையாவே நம்மளோட தமிழக அரசு மூலமா மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, ஆமா, இப்ப தனியார் மருத்துவமனை அப்படின்னா பணம் நிறைய இருக்கிறவங்க அங்க போவாங்க. பணம் நிறைய இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் போவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 டாக்டர் இருப்பாங்க. இதே அரசு மருத்துவமனைக்கு 500 பேர் போவாங்க. அந்த 500 பேர்ல இப்ப நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க வர கேஸ் பாத்தீங்க அப்படின்னாவே ஒரு 300 பேர் இருப்பாங்க குறைச்சலாம். சோ இந்த மாதிரியான சூழல்ல மருத்துவர்களால அந்த அவங்களோட டைம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல எத்தனை நோயாளிகளை அவங்க பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணு. ஆமா, அந்த மாதிரியான சில அந்த டென்ஷன்லயே சில நேரத்துல மருத்துவர்களால, அவங்களும் மனுஷங்க தானே, அவங்க எவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அப்ப அவங்களால சில தெளிவான ரொம்ப நேரம் பேச முடியாததுனால அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கு இல்லையா, பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் கேப்னால சில நம்ம அரசு மருத்துவமனையில சரியா சொல்லல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான சில தவறான புரிதல்கள் எல்லாமே இருக்குது. ஆனா அரசு மருத்துவமனை நம்மளோட மருத்துவமனை, நம்ம வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும், நம்ம வீட்டுல எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாலாம் அங்க நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி மருத்துவர்களும் இவங்க நம்மள நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கறமான விஷயம்லாம் அவங்க மனசுல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதாவது பணம் இல்லாம இலவச சிகிச்சை, ரொம்ப தரமான இலவச சிகிச்சையை அரசு மருத்துவமனைகள் கொடுக்க முடியும் அப்படிங்கறது என்னோட கருத்து. நான் இந்த 10 வருஷம் மருத்துவர்களோட பயணிச்சது, அந்த மருத்துவ துறைகளோட பயணிச்ச அனுபவத்தில இருந்து சொல்றேன்.
இல்ல ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உண்மையிலேயே இந்த புரிதல்ல எங்க சிக்கல் இருக்கு, என்ன பிரச்சனை இந்த புரிதல்ல இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மேம். இப்ப நம்ம வந்து இந்த ஜோமன் ஃபவுண்டேஷனுடைய தொடர்பு முகவரி மற்றும் அல்லது தொடர்பு வழிமுறைகள், வெப்சைட், கான்டாக்ட் நம்பர், இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நம்ம நிகழ்ச்சியோட இறுதியில கொடுக்கலாம். தேவைப்படக்கூடியவர்கள் அந்த எண்களை குறித்துக் கொள்வதற்கு தயாராகட்டும். நாம ஒரு கேள்விகளோட நம்ம இந்த சந்திப்பை நிறைவேற்றலாம். இப்ப வந்து நண்பர்களுடைய உதவியோடு, நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த மகத்தான பணியை 10 ஆண்டுகளுக்கு மேல செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க பேசும்போதே யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு நல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம், பிள்ளைங்களுக்கு கல்யாணமா இருக்கலாம், ஏதோ ஒரு சந்தோஷம், அத வந்து இது மாதிரி வந்து ஒரு இயலாதவருக்கு கொடுத்து உதவலாமே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட வந்து உங்களை மாதிரியான சேவகர்கள் அணுகிறாங்க. அதுவும் மருத்துவ அவசரத்துக்கு உதவுவது போன்று வேறொரு பேருதவி வேற எங்கேயுமே இருக்காது. கல்விக்கு உதவலாம், ஒரு 2 நாள் பணம் ஃபீஸ் நான் கொஞ்சம் காலதாமதமா கட்டுறேன்னு கூட கேட்டுக்க முடியும் இல்லையா? இல்லைன்னா ஒரு சாப்பாடு விஷயங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் சாதாரணமா செஞ்சிட முடியும். ஆனா மருத்துவத்துக்கு அப்படி இல்ல, உடனே நீ அந்த பணத்தை செலுத்தணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கும். இன்னைக்கே செலுத்தி ஆகணும், மாலைக்குள்ள செலுத்தணும், 1 மணி நேரத்துல செலுத்தணும். சோ இது மாதிரியான நேரங்கள்ல இது மாதிரி உதவும் கரங்களுடைய அந்த ஒத்துழைப்பு வந்து மிகப்பெரிய அளவுல அந்த உயிர்காக்கும் பணியாக இருக்கும் அது. சோ அந்த மாதிரி உதவக்கூடியவர்கள் உங்களை எப்படி அணுகிறாங்க, என்ன மாதிரியான உதவிகள் வந்து அவங்க செய்யறாங்க? பணமாக மட்டும் தர்றாங்களா, இல்ல வேற எதுவும் உதவிகள் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரியான உதவிகளை நீங்க உங்களுடைய நண்பர்கள் குழுவை வைத்து செய்துட்டு இருக்கீங்க? அந்த குழுவோடு இணைந்து பணிப்பதற்கு என்ன செய்யலாம்? இது எப்படி அந்த உதவி வருது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, அதே மாதிரி எனக்கு ஒரு தேவை கேட்டு ஒருத்தவங்க வந்திருக்கும் பொழுது எப்படியாவது அதற்கான உதவி வந்துடும். இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஷாகுல் அப்படின்னு சொல்லிட்டு, கரூர்ல ஒரு பேஷண்ட், ஒரு காலேஜ் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது, ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் ஃபோன் பண்றாரு. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தா சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணிட்டேன் நான், அதாவது என்னோட ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட் மூலமா அமௌண்ட் வந்தது அப்படின்னா எனக்கு ஒரு ரெக்கார்டா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நீங்க இப்படி கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர், அவங்க வீட்டோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க அவங்கள அப்படியே கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு ஒரு சின்ன தொகை, ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன தொகை தான் கொடுக்கறதுக்கு வந்தாரு. ஆனா அவங்கள்ட்ட பேசின பிறகு அந்த குழந்தையோட, அந்த கல்லூரி பெண் ஆக்சுவலா, அந்த பெண்ணோட நிலைமையை பார்த்த பிறகு அவரு ஒரு 2-3 மாசம் தொடர்ச்சியா அந்த குடும்பத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஆக்சிஜன் சிலிண்டர் முதற்கொண்டு, அந்த பொண்ணுக்கு ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு, அந்த பொண்ணுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 lakhs கிட்ட ஹெல்ப் பண்ணாரு. இதெல்லாம் என்னால நம்பவே முடியாது, எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரியாதான் நீங்க வந்து உதவி பண்ணணும். ஏன்னா நம்ம அறக்கட்டளை வச்சிருக்கோம், அரசு சார்ந்த அறக்கட்டளை வச்சிருக்கோம். அப்படிங்கையில நம்ம எப்படி பணத்தை கையாளணும், நம்ம அறக்கட்டளை மூலமா என்னென்ன நிகழ்வுகள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு குரு மாதிரி, இன்னும் சொல்ல போனா குரு மாதிரி கிடையாது, குருவே தான் என்னோட குரு, ஃப்ரெண்டு எல்லாமே. திரு ஈரநெஞ்சம் மகேந்திரன் அவர்கள், அவங்களோட வழி இல்லாம இது இந்த அளவுக்கு ரன் ஆயிருக்குமா அப்படின்னு தெரியல. ஒரு 10 பைசாவா இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணணும், எப்படி நம்ம வந்து கரெக்டா அதை கையாளணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நேர்மையா, இன்னும் சொல்ல போனா அறக்கட்டளை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம நேர்மையா நடத்துறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு நல்ல பேர் இருக்கும் அப்படின்றத சொன்னாரு. அதே மாதிரி என்னோட தம்பிக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும், திரு விஜயகுமார். எனக்கு எல்லாமே ஒரு சின்ன விஷயம் என்னோட ஆமா 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 எனக்கு வந்து தம்பியா இருந்தாலும் நான் வந்து ஒரு அண்ணா கிட்ட எப்படி நான் வந்து ஒரு ஐடியா கேட்பேன், ஒரு ஆலோசனை கேட்பேன், அந்த மாதிரிதான் நான் தம்பிக்கிட்ட இன்ன வரைக்கும் நான் கேட்பேன். கேட்டா அவங்க என்ன தம்பி என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்வேன். அந்த மாதிரி அதே மாதிரி ஏன்னா வந்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க
உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த பணிகள் தொடக்கத்திலேயே கூட நின்று இருக்கலாம் இல்லையா. ஆனா உங்களுடைய அப்பா அம்மா இல்லையா, உங்க ஜீன்ல தான் அவங்களுடைய ஜீனம் இருக்கும். அதனால அப்பா அம்மாவுடைய அந்த பிறருக்கு உதவக்கூடிய அந்த கருணை உள்ளம் உங்களுடைய தம்பி மூலமா தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் இல்லையா, நீங்க முழு நேரமா செஞ்சுட்டு இருக்கீங்க. அவருக்கு அது பணி இல்லை கூட அவரும் அதை பொறுப்பெடுத்துக்கிட்டு எல்லா பகுதிகளிலையும் அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். ஆமா. அப்புறம் எனக்கு நான் வந்து அடுத்தவங்களை பத்தி யோசிக்கல, என்னைய பத்தி யாராவது யோசிக்கணும்ல. என்னோட செலவுகளுக்கு என்னோட அதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா. அதுக்கு வந்து என்னோட தகப்பன் ஸ்தானத்துல இருந்து எனக்காக என்னோட எல்லா செலவுகளையுமே என்னோட சொந்த செலவுகளை ஏத்துக்கிட்டது யாரு அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி அப்பா, மாதா ட்ரஸ்ட் கிருஷ்ணமூர்த்தி அப்பாவுக்கு நான் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோட முதல் டோனர் என்னோட கல்லூரி நண்பன் திரு நாராயணசாமி அவர்களுக்கும் நன்றி சொல்ல நினைக்கிறேன் இந்த நேரத்துல. இவங்க வந்து அறிமுகப்படுத்தினவங்க தான் இப்ப இருக்கிற டோனர்ஸ். உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா வந்து அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத ஒரு மனிதனை வந்து உயர்வமான இடத்துக்கு எடுத்துட்டு போகும். முதல் டோனருக்கு உட்பட உங்களுடைய எல்லா வகையான உதவிகளுக்கும் பின்னிற்கக்கூடியவர்களை நினைவு கூறுதல் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சிறந்த பண்பு. இன்னும் சிறப்பாக வருவீர்கள், வாழ்த்துக்கள். இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த சிறப்பான பணியை நீங்க உலக நாடுகள் முழுக்க நம்ம நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 115 நாடுகளுக்கு மேல் நம்முடைய வானொலி நேயர்கள் இருக்கிறாங்க. அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சோசியல் மீடியா வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஜோமன் ஃபவுண்டேஷன் வழியாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்திற்கு அவருடைய சிகிச்சைக்கு ஏதேனும் உங்களால் என்ற உதவிகளை செய்ய முடியும் என்றால் அதற்காக நீங்கள் ஜோமன் ஃபவுண்டேஷனை தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று சின்ன சின்ன உதவிகள் தேவை என்கிற அளவிலும் ஜோ ஃபவுண்டேஷனை தொடர்பு கொள்வதற்கான தொடர்பு எண் தரப்படுகிறது. குறித்துக் கொள்ளலாம். குறித்துக் கொள்ளவர்கள் உங்களுடைய தொடர்பு எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய அறக்கட்டளை தொடர்பு கொள்வதற்கான போன் நம்பர் சொல்லவா? அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஆரோக்கியம் முக்கியம். நம்ம என்னதான் ஓடி ஓடி பணம் சம்பாதிச்சாலும் நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் அதை வந்து அனுபவிக்க முடியும். புற்றுநோயா இருக்கட்டும், விபத்தால பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட உணவு பழக்க வழக்கம், அப்புறம் அந்த நேரம் சிந்தனை இல்லாம இப்ப வேகமா வண்டி ஓட்டிட்டு போறாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம. இந்த நிதானம் உணவு பழக்க வழக்கத்திலயும் சரி, தன்னோட செயல்பாடுகள்லயும் சரி, ஒரு நிதானம் நம்மளோட மரபு என்னத்தை சொல்லி தந்தது, நம்மளோட பாட்டன் பாட்டி இவங்க எல்லாம் வந்து என்ன மாதிரியான உணவுகள் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க, அப்ப அவங்க என்ன உண்டாங்க, இப்ப நாம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம், இந்த நோய் எதனால வருது அப்படிங்கறத எல்லாருமே கொஞ்சம் சுய சிந்தனையோட யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வரலாம். இதுல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் எதிர்கால வாழ்க்கை. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற தலைமுறை சாப்பிடுற சாப்பாடு, அது சாப்பாடுன்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல. கண்டிப்பா நம்ம அந்த நல்ல உணவுகளை கொடுத்து நம்ம தலைமுறையை வந்து காப்பாற்றணும். உடலுக்குள்ளால தினந்தோறும் போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, அது ஒண்ணுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய வேதிப்பொருட்களையே நம்ம உணவின் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பாக உருவாகும். நல்ல உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ரெண்டுமே வந்து உங்களை ஒரு நல்வாழ்வுக்கு உங்களுடைய பரிந்துரை உண்மையிலேயே எல்லா மனிதர்களுக்கும், குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் பின்பற்ற வேண்டியது. ஓகேமே. இப்ப நம்ம நிகழ்ச்சியில இறுதி பகுதி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை தொடர்பு கொள்வதற்கு, உதவிக்காகவும் உதவி வேண்டியும் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கு கொடுத்தலாம். குறித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் 9962 9962 37 59 43. நேர்களே, ஜோமன் ஃபவுண்டேஷனுடைய தொடர்பு எண் தரப்பட்டது. குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனமாக கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள். மேம், இந்த முறை உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆங்கிலத்தில் 996237
62375943. மிக்க மகிழ்ச்சி மேம். உங்களுடைய ஈடிணை இல்லாத ஒரு சிறப்பான சமூக பணி, நோயுற்ற காலத்தில் கவலையுற்று இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆதரவுகரகர் மீட்டுகிற சேவையை, மகத்தான சேவை, இறை பொருத்தத்தை ஏடி செய்யக்கூடிய ஒரு சேவைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் உங்களுடைய நட்பு குழுவிற்கும் எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக்கிறேன். மிக்க நன்றி நேயர்களே. இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஜோமன் ஃபவுண்டேஷன் வழியாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வரக்கூடிய ஜோ டேசிராணி அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்களுடைய உரையாடல் உண்மையிலேயே மனதிற்கு மிக இறுக்கமாகவும், அவர்களுடைய பணிக்கு உண்மையிலேயே நம்முடைய பங்களிப்பையும் செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலையும் தரக்கூடிய வகையில் இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.